அடுத்த வாரம் எனக்கு கல்யாண நாள் வருது. என் புருஷன் எனக்கு என்ன வாங்கி தருவாருன்னு தெரியல. தங்கம் வைக்கிற வழியில தங்கம் கேட்டா சாத்துன்னு சாத்திவிடுவாரு. வேற என்ன கேட்க என்ன கேட்கன்னு தெரியல. யாராவது ஐடியா கொடுங்க. என்ன காமாட்சி அக்கா, என்ன செய்றியா? சும்மா தாண்டி இருக்கேன். என்ன திடீர்னு வராதவ வந்திருக்க? சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேங்கா. ஆ சரி சரி வந்து ஈரி. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்க புருஷனை என்ன அடி அடிக்காளுவோ, பாவம் அந்த மனுஷன். என் புருஷனை யார்டி அடிச்சா? என்னடி உளருத? அன்னைக்கு பொங்கல் போட்டியில பரிசு கொடுக்கலன்னு கீதா முட்டையை கொண்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? பாவம் அந்த மனுஷன் அப்படியே நொந்து நாரி போய் நின்னாரு. அப்படி என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படி எல்லாம் பண்ணியிருக்காவ. அவளை நான் சும்மா விட மாட்டேன். எல்லாவளும் காய்கறி மார்க்கெட்ல தான் நிக்கிறாளுங்க. நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, நீங்களா போய் கேக்குற மாதிரி கேளுங்க. மனசு கேட்காம வந்தேன்க்கா, வாரேன். எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாய்க்கடி வேற கால்ல வலிக்கு. இப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என் புருஷனை முட்டையை கொண்டு அடிச்சிருக்காளா கீதா? எவ்வளவு திமிர் இருக்கோ? பேக்கரி வச்சிருக்கான்ட்டு ஓவரா ஆடுதாலும் இந்த போறேன் காய்கறி மார்க்கெட்டுக்கு. என்னப்பா காய்கறி விலையெல்லாம் சௌரியமா? ஆ நல்ல விலை தாங்க, வாங்கிக்கிடுங்க. காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமாம், ஒவ்வொரு கடைக்கடையா கேரட்டு அது இதுன்னு பிறகு திங்க நல்லா இருக்கும்ல உனக்கு. ஏட்டி அப்படிலாம் இல்லட்டி, ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை பார்க்கும்போது என் மனசு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி உனக்கு வாயில் எடுத்து போடும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் நட்டி. ஏட்டி கேரட்டை திம்பாங்கன்னு காட்டுருக்கேன். என்னட்டி நீ பீன்ஸு கத்திரிக்காயெல்லாம் எடுத்து திங்க. இப்படி திங்கிறதுக்கு செத்தவளா இருக்கேட்டி. பச்சை காய்கறி உடம்புக்கு நல்லது. ஆமாம், ஆடாவோ மாடாவோ பிறக்க வேண்டியவ இங்கே வந்துட்டாப்பா. உமா காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோம்னு கூப்பிட்டா பாதி தூரம் வந்து திடீர்னு ஆளை காணும். எங்க போனான்னு தெரியல. ஒண்ணுக்கு கணக்கு வந்திருக்கோம். எங்கேயாவது மரத்து கடையில் ஒதுங்கிருப்பா. என்னமோ தெரியல. ஏடி எங்க போன ஆளை காணும்? ஏக்கா ஒரு முக்கியமான சோழியா போயிட்டேங்கா. எது யூரினாக்கா? ச்சீ, இவளுக்கு வேற வேலை இல்லாமா? என்ன காமாட்சி அக்காவை இன்னும் காணும்? வந்துட்டாமோ இனி கச்சேரிதான். ஏ கீதா, என்ன காமாட்சி? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுதியா? அதானே உன் பேரு. நானும் என் புருஷன் மேல கொலகாண்டில் இருக்கேன். என்கிட்ட யாரும் பேச்சு கொடுக்காதீங்க. நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். உன் புருஷன் மேல கோவம் இருந்தா உன் புருஷனை போட்டு அடி. என் புருஷனை எதுக்கிட்டையும் முட்டையை கொண்டு அடிச்ச? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? காமாட்சிக்கா, அது நடந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. உங்களுக்கு இப்பதான் தெரியுமாக்கும்? ஓமா இன்னைக்கு தானே சொன்னா. ஐயோ மாட்டி விட்டுட்டாளே. இந்த உமாக்காக இதே சோழியா போச்சு. கோல் மூட்டி. ஏ எங்கிட்டி ஓடுத? பாத்ரூம் போறேன். புழுவுனி. இந்த பொம்பளை வேற வம்பளுக்கு வந்துட்டாளே. என் புருஷனை அடிக்கிறதுக்கு நீ யாருடி? உன்னை நினைக்கிற சும்மா விட மாட்டேன். வாடி. ஏ கீத்தக்காக மெண்டல் பிடிச்சிட்டு யார்கிட்ட சண்டை போடலான்னு பியாய் மாரி அலைதா. ஏக்கா காய் வாங்கலையாக்கா? இருப்பா நீ வேற. வாடி இன்னைக்கு நிஜத்தட்டி. வாடி. ஐயோ என்ன இப்படி சண்டை போட்டு கிடக்காவ? ஏ இது சினிமால ஹீரோயின் கெட்டி பிடிச்சி உருள மாதிரி இருக்கு. இழிச்சக்கா, உன் சம்மந்தாரி என்ன இப்படி ரோட்ல கிடந்து சண்டை போடுது? நம்மளாம் அதுகிட்ட பேசவே முடியாது டி. ஐயோ, ரெண்டு பேரும் இப்படி பெரிய பொம்பளைல இருந்துட்டு இப்படி உருளாம எந்திரிங்க. என்னை வைக்க கொள்ளாம விட மாட்டேன். பாப்போ யார கொள்ளுதானே. ஏ கடைக்காரன் தெரிச்சு ஓடுதான். தலைவரே உங்க பொண்டாட்டியும் கீதாக்காலும் மார்க்கெட்ல அடிச்சுட்டு கிடக்காங்க. உடனே வாங்க. இப்ப ஏதில போறவ ஏன் இப்படி அசிங்கப்படுத்துதா? இந்த வாரேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா வியாபாரம் பார்க்க விட மாட்டேக்காளுவோ. இவ்வளோ அடிப்படி சட்டி வேற எங்கேயாவது வைக்க வேண்டியதானே. என்ன வரத்துக்கு வாராளுவோமா? வீட்டில் தின்னுட்டு சுவாறு செமிக்கலன்னு இப்படி கடந்து சண்டை போடுதாள். இவ்வளோ வேலை வெட்டிக்கு போனாதான் புத்தி வரும். ஏ காமாட்சி, தலைவர் வந்துட்டாரு. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். ஓ. ஏ காமாட்சி, உங்களை இவ முட்டையை வச்சு அடிச்சிருக்கா? சொல்லவே இல்லை. எதை உன்கிட்ட சொல்லணும்? மக்கள்னா அப்படிதான் இருப்பாங்க. எதுக்காவது கோவம் வந்தா அடிப்பாங்க வைப்பாங்க. அதான் அன்னைக்கு கீதாலும் உமாலும் முட்டையை வச்சு அடிச்சாங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உமாவும் அடிச்சாளா? அவ சொல்லவே இல்லை. எதையாவது அரைகுறையா கேட்டுட்டு வந்து சண்டை போட்டுட்டு அடக்க வீட்டுக்கு போட்டி. இருந்தாலும் உங்களை எப்படி அடிக்கலாம்? எனக்கும் தலைவருக்கும் 1000 இருக்கும். நீ யாரு கேட்க? நான் அவர் பொண்டாட்டி.
என்னைய அடிச்சா நான் தான் கேட்கணும், உனக்கு கேட்க உரிமை இல்லை. வீட்டுக்கு போட்டி. பொண்டாட்டிக்கிட்ட தான் வீரம், வெளியே டம்மி 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 டம்மி. யாத்தாடி காமாச்சக்கு மெண்டல் பிடிச்சிட்டு. டம்மி டம்மி பீஸ் டம்மி பீஸ் டம்மி பீஸ் டம்மி டம்மி. ஏமா இப்படி சண்டை போட்டு அடக்கிய? தலைவரே, அன்னைக்கு உங்களை முட்டை கொண்டே எரிஞ்சது வேற ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்குன்னு பொண்டாட்டி விட்டு அடிக்க விடுவீரா? டம்மி டம்மி என் புருஷன் டம்மி, என் புருஷன் டம்மி டம்மி டம்மி. யாத்தே சம்மந்தா இருக்கு, இந்த மெண்டல் பிடிச்சிட்டு போலையே. ஏம்மா நான் அவட்ட சொல்லவே இல்லைம்மா, ஏதாட்டும் உளறிட்டு இருக்காதீங்க. அவளே வந்து சண்டை இழுத்துட்டு இருக்கா. போங்கம்மா போங்க, ஞாயிற்றுக்கிழமை அதுமா கறி எடுத்து சாப்பிட்டுட்டு கவுந்துக்கு படுத்து தூங்குங்கம்மா. ரோட்டில் கிடந்து சண்டை போட்டுட்டு கடைக்கார பையில வியாபாரம் பண்ணோடாம பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க போங்க வீட்டுக்கு. பங்கஜம், நீ தானம்மா அந்த குரூப்லயே மூத்தவ, கூட்டிட்டு போம்மா. அந்த கூப்பிட்டு தான் இருக்க தலைவரே. தலைவரே ஒரு சின்ன திருத்தம், நான் மூத்தவ கிடையாது, இளிச்சக்கா தான் மூத்தவங்க. என்னைய கிளவி ஆக்கிறாதீரு. சரியம்மா, நீ குமரி தான். போங்க போங்க. கீதா தான் அடிச்சுட்டல்ல வாட்டி. என்ன இழிச்சக்கா, நீங்களே இப்படி பார்த்துட்டு நிக்கலாமா? தலைவரே, உங்க பொண்டாட்டிக்கு எனக்கு பேச்சே கிடையாது. என்னைய பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போயிடும். கீதா அவ முழு மெண்டலாவே மாறிட்டா, என்ன செய்யட்டும்? சரி சரி போங்க. போதும் போதும், காய்கறி வாங்கி கிழிச்சது நடங்கிட்டி. இந்த வாரம் கீதாக்கா சண்டை போடுத வாரம் போலுக்கு. அன்னைக்கு கன்சி காட்ட சண்டை, இன்னைக்கு இங்கே சண்டை, அதுக்கு முந்தின நாள் மாமா மண்டைக்கட்டு மாமாட்ட சண்டை. பேக்கரி போனதுல பித்து பிடிச்சு தெரியுதா? முதல்ல இந்த பேக்கரியை விட்ட வாங்கி கொடுக்கணும்ப்பா. இல்ல ஆரியா, மகராஜ் எங்கல? ஏன் அவனை தேடிட்டு இருக்க? காலையில இருந்து பாண்டிய மத்த ஏதோ பேசணும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பேசணுமா அந்த ஓனா கிளவி? அத்தை அப்படிலாம் பேசக்கூடாது, பல்ல பேத்து போடுவேன். ஏம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? இப்ப எதையும் நான் கேட்கிற நிலைமையில இல்ல. ஓடிரு, உன் பொண்டாட்டியை போய் பார்ப்போ. அவளா நல்லாதான் இருக்கா. இந்த புதுசா வந்த கிளவி எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கிறதுனாலதான் அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு அவங்க வீட்டுக்கார பறி கொடுத்துட்டு அழதான் செய்வாங்க, சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. அந்த மாமா செத்து போயிட்டாங்கன்னா அத்தை வருத்தத்துல இருக்காங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்கிறது மத்தவங்களுக்கும் தொந்தரவா இருக்குல்ல, அதை சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த சத்தியம் சக்கரை பொங்கல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் சோழி என்ன உண்டு அதை பார்த்துட்டு போ. உனக்கு பிடிச்சவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லைன்னா தரசனி உனக்காவது கட்டி வச்சிருப்பேன். ஆரம்பிச்சிட்டியா? இது மது காதல் விழுந்தா அவ எவ்வளவு வருத்தப்படுவா. ஆரியா பேசாம போறியா? எப்பா முக்கு தெருவுல ஆடல் பாடல் நடக்குதான், போறியா பாக்க? இந்தா கிளம்பிட்ட. வாயை பிளந்துட்டு அழைவிய. போய் சொன்னேன், உட்காரு. மகாராஜா, அத்தை உண்டு ஏதோ பேசணும் என்னன்னு போய் கேளு. அந்த அத்தைக்கு வர வேலை இல்லை, நீ பேசாம இரு. இந்த போய் என்னன்னு பாக்கேன் சித்தி. அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை சிட்டிங் ஸ்டைலே பயங்கரமா இருக்க. மருமவனே, என்கிட்ட இவ்வளவு நகைதா இருக்கு. இதை வச்சுட்டு தரசனியை கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா? நீங்க பெரிய பணக்கார மனுஷன். ஐயோ எனக்கு எந்த நகையுமே வேண்டாத, நீங்க சும்மா இருங்க. என்னால இந்த 10 பவுன் தான் சேர்க்க முடிஞ்சது. என் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா? எனக்கு நகையே வேண்டாத, நீங்க பேசாம இருங்க. நீங்க இதெல்லாம் கொண்டு உள்ள வைங்க, தலையை சீவுங்க, இப்படி கையெல்லாம் எடுத்து கும்பிடாதுங்க, பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன் தேவை ரயில் வண்டி ஓட்டுதீங்க? சும்மா இருல, அழுறாங்க, இப்படி பேசுத. அத்தை நீங்க இப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அத்தை. நல்லா குளிச்சு துணியை மாத்தி தலையெல்லாம் சீவிட்டு நல்லா இருங்க. சரி மருமவனே, அதுதான் உங்களுக்கு பிடிக்கல, நான் மாறிடுவேன். நகையை கொண்டு உள்ள வைங்க. சரி. நான் அந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையும் பேச போறேன். தேவையில்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் மண்டையை பேத்துருவேன். பேத்துக்கோ. நானும் ஜிம்முக்கு போறவன் தான், நானும் அடிப்பேன். வீட்டுல உள்ள யார்ட்டையாவது ஏதாவது சொன்னா நடக்கிறதே வேற பத்துக்க. என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. இந்த மிரட்டலுக்குலாம் பயப்பட மாட்டேன், நான் சொல்லதான் போறேன். ஒழுங்கா இருந்துக்க. ரொம்ப கண்ணை உருட்டாத, கண்ணு வெளியே வந்துடும். போப்பா. எம்மாடி இதுன்னு நம்ம பார்த்தோன்னே அழுது. மருமவன் சொன்ன மாதிரி குளிச்சு தலை சீவி துணியெல்லாம் மாத்தணும். மர்மோனே மர்மோனே மர்மோனே, நீங்க சொன்ன போல நல்ல தலைவாரி துணியெல்லாம் மாத்திட்டேன். பயங்கரமான கலவையா இருக்கும் போலயே. அத்தை மண்டலம் தலைவிரி கோலமா தானே இருக்கு. மொட்டையை போடணுமா? இல்ல மொட்டெல்லாம் போட வேண்டாம், என்னனாலும் பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம்தான். தள்ளிப்போ. சரி, என்ன மெண்டல் கிட்ட மாட்ட போற நீ? பேசாம இரு, ஏதாவது உளறிட்டு இருக்காது.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அத்தை ஒரு வருஷம் மெண்டல் ஆஸ்பத்திரியில இருந்திருக்காங்க. அம்மா சொன்னாலா? அப்படியா? சொல்லலையே. தெரிஞ்சுக்கோ, எல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. மர்மோனே, நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன், பாத்துடுங்கண்ணே. என்ன அண்ணன் இந்த ஓட்ட ஓடதான்? ரைட்டு, என்னை விட பெரிய லூசா இருக்கும் போல. பாண்டியம்மா எங்கம்மா கிளம்பியிருக்க? நான் எங்க மைனியோ கிளம்ப, மர்மவன் தான் இந்த சேலையை கொண்டு வந்து கெட்ட சொல்லி ஒரே ஆடம். யார மவராஜனா? இது ஏன் சொல்லலாமா? என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல மைனியோ. இதை உடுத்த சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு போனாரு. சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணுத்தேன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் உடுத்திட்டேன். அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. வீடெல்லாம் துடைக்க வேண்டாமா, இருக்கட்டும். என்னாச்சு இவளுக்கு? ஏம்பட்டினே அடிக்க வர? பாண்டியம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஓடிரு, உள்ள ஓடிரு.